ஹலோ மக்களே! இட்லி பொடி எப்படி அரைக்கலாம் பார்க்கலாம் வாங்க. இது ரொம்ப சிம்பிள் மெத்தட். இது வந்துட்டு புதுசா ட்ரை பண்ணுறவங்க இத ட்ரை பண்ணலாம். இதுக்கு வந்துட்டு உடைச்ச உளுந்து இருக்கு இல்லைங்களா? தோலோட அத வந்து ஒரு டம்ளர் எடுத்துக்கணும். அதே ஈக்குவல் பார்ட் ஆஃப் கடலப்பருப்பு ஒரு டம்ளர் எடுத்துக்கணும். எடுத்துக்கிட்டு தனித்தனியா வறுத்து கொட்டிடணும். கொட்டிட்டு அதுக்கப்புறமா என்ன பண்ணோம், இந்த காஷ்மீரி சில்லி இருக்கு இல்லைங்களா? அதுதான் நான் போடுவேன். ஏன்னா கலரா வரும் அப்பதான் கொஞ்சம். அப்ப அந்த காஷ்மீரி சில்லி ஒரு 20 அதுக்கு வந்து ஒரு 20லேருந்து 25 வரைக்கும் நம்ம எவ்வளோ காரத்துக்கு ஏத்த மாரி போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் 2த்தையும் நம்ம வறுத்து வச்சிருக்க 2த்தையும் சேர்த்து அதில கொட்டிட்டு பெருங்காயத்தூள் போட்டுட்டு, அவ்வளோதாங்க வேற எதுவுமே நீங்க அதில சேர்க்க வேணாம். அப்படியே எடுத்து ஆற போட்டுட்டு இத அரைச்சிங்கன்னா, இதுதான் ரொம்ப ரொம்ப சிம்பிள் மெத்தடு. இது வந்துட்டு இட்லிக்கும், தோசைக்கும் நல்லெண்ணெய் ஊத்தி இல்லைன்னா நெய் ஊத்தி சாப்பிட்டீங்கன்னா, அவ்வளோ சூப்பர்பா இருக்கும். நீங்க டக்குன்னு இப்ப எதுவுமே இல்லையே தொட்டுக்கன்னா, இத எடுத்து யூஸ் பண்ணலாம். ஸோ நீங்களும் செஞ்சு பாருங்க மக்களே!